இதுதான் நம்ம இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் பார்க்க போகிற ப்ராப்ளம் தான் பார்க்க பெருசாக இருக்குது. சொல்யூஷன் வந்து ரொம்ப சின்னம். த ரேட் ஆஃப் மந்த்லி சேலரி ஆஃப் அ பர்சன் இன்க்ரீசஸ் ஆனுவலி இன் ஏபி. அதனால் இது ஏபியில் வர சம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நோன் தட் ஹி வாஸ் drawing ₹200 in a month during the 11th year and of service and ₹380 during the 29th year. Find his starting salary and his rate of annual increments. இது ஒரு ஏபி ப்ராப்ளம். ஏபின்னு கொடுத்துட்டாங்க, அதனால் ஏபியில் வர ப்ராப்ளம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 11th இயர் அப்போ அவர் எவ்வளோ வாங்குறாருனா 200 வாங்குறாரு. அதாவது T11 கொடுத்துருக்கு 200 அப்படின்னு. 29th இயர் அப்போ 380 வாங்குறாரு. அதாவது T29 வந்து 380 கொடுத்துருக்க டேர்ம் என்னென்னு புரிஞ்சாதான் நம்ம கணக்கு போட முடியும். T11 200, T29 380. கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஏ ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னா ஏ, ரேட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்னா டி. இதுதான் அவங்க கேட்டிருக்கிறது. அந்த பாஷையில் கேட்டிருக்கிறது வந்து ஏயும் டியும் தான். ஏங்கிறத ஸ்டார்டிங் சேலரி, டிங்கிறத ரேட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். கொடுத்துருக்கிறது T11 T29. அப்போ இது எவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளத்தை விட இது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஏடி கண்டுபிடிச்சி நிறுத்திக்கலாம். அதுக்கப்புறம் உங்களை எதுவுமே கேட்கலை. அப்போ T11 அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், அதை A + 10Dன்னு எழுதுவோம். இங்கே 11 இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று குறைச்சி போட்டுக்குங்கன்னு சொல்லியிருக்கேன். ஃபார்முலாலாம் தேவையில்லை, இப்படி குறைச்சி எழுதிக்கலாம். அதுமாதிரி T29 அப்படின்னா A + 28D. அது எவ்வளவு 380. இப்போ வந்து இது வந்து கேன்சல் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். எது ஏ கேன்சல் ஆயிரும். இப்போ 1 - 2 ஏ கேன்சல் ஆயிரும். 10ல் 28 போச்சுன்னா -18. ஏன்னா 28 தான் பெரிய நம்பர், அதுக்கு மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ். 10ல் 28 பாதில் 28ல் 10 போச்சுன்னா 18. இதில் மைனஸ் சைன் இருக்குது, -18D. அதே மாதிரி தான் இதுவும் 380ல் 200 போச்சுன்னா 180, ஆனால் மைனஸ் சைன், ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கிறதுனால. அப்போ 18D = 180, D = 10. 180/18, D = 10. D தான் என்னது, ரேட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். D வந்து 10. அடுத்து என்ன வேணும், ஏ வேணும். அப்போ இதை கொண்டு ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூஷன் D = 10 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, A + 10D = 200. அப்போ A + 10 × 10 = 200. A + 100 = 200. அப்போ A வந்து 200 - 100 = 100. A வந்து 100. A வந்து 100. அப்போ நமக்கு ஸ்டார்டிங் சேலரி என்ன கேட்டிருக்கு, ஏங்கிறது என்னது ஸ்டார்டிங் சேலரி. அந்த பாஷையில் நம்ம எழுதிடணும், அந்த லாங்குவேஜில். A = ஸ்டார்டிங் சேலரி ₹100. டிங்கிறது என்னது, ரேட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட். ரேட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வருஷத்துக்கு 10 ரூபா கூடுதான். ஆரம்பத்தில் அவர் வேலைக்கு சேர்ந்தப்போ 100 ரூபா சம்பளம் வாங்கினாரா, 10 ரூபாயா வருஷத்துக்கு கூட்டி அவர் 11ஆவது வருஷத்தில் 200 ரூபா வாங்குறாரு, 29ஆவது வருஷத்தில் 380 வாங்குறாரு. அதுதான் இதுக்கு அர்த்தம். ஆரம்பத்தில் அவர் வாங்கின சம்பளம் 100, அவருக்கு வருஷம் 10 ரூபா ஏற்றுறாங்க. அதுதான் டி. ஒரே மாதிரி ஏற்றுறதுனால நம்ம இது வந்து ஏபியில் போடுறோம். அவங்களும் ஏபின்னு கொடுத்ததுனால இந்த சம் போடுறோம். ஜஸ்ட்டு ஏயையும் டியையும் கண்டுபிடிக்க வேண்டியதான். T11 T29 கொடுத்துருக்கு. அதுலேருந்து ஏயையும் டியையும் கண்டுபிடிச்சா அந்த ஏ தான் ஸ்டார்டிங் சேலரி, டி தான் ரேட் ஆஃப் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்.